என்ன ஐலி, இப்பவே போய் உன் மாமாவை பார்க்கணும்னு தோணுதா? ஆனா இங்க இருந்து எப்படி போறதுன்னு தான் தெரியல. இந்த அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, நிஜமாவே அப்படின்னு என்னன்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு குடும்பத்துல வரன் கிடைச்சிருக்கு. அவங்க வீட்டு நிச்சயதார்த்தத்துக்கு போன நாம நம்ம வீட்டுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் காரணமே அயலி தான் சித்தி. அந்த நேரத்துல நமக்கு கூட அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு தான் தோணுச்சே தவிர இப்படி ஒரு யோசனை நம்ம யாருக்குமே வரல. அயலிக்கு தானே இந்த நல்ல யோசனை வந்துச்சு. ஆமா ஐலி, நான் கூட பொன்னிக்கு படிப்பு முடிய போகுது, ஒரு நல்ல இடத்துல வரன் பார்க்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள உன் மூலமா ஒரு நல்ல வரன் பொன்னிக்கு அமைஞ்சிருக்கு. அயலி, அண்ணி, என்னாச்சு? நாங்கெல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம், நீ வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்க? அண்ணி, ஸ்கூல்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கான், இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் போயிட்டு வந்துடுறேனே. அயலி, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு அவசரமா வீட்டுக்கு வந்ததும் வராததுமா ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு சொல்ற? அது மீட்டிங். என்ன நீ பாரு, நாங்க எல்லாரும் இப்படி குடும்பத்தோட உட்கார்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்னா அது உன்னால மட்டும்தான். ஆனா நீ இப்படி கிளம்புறதுலயே குறியா இருக்கியே. அண்ணி, ஸ்கூலுக்கெல்லாம் நீங்க எனக்கு லீவ் போட்டுருங்க, நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். பாரு, கல்யாண பொண்ணே சொல்லிட்டா, இதுக்கு மேலயே நீ போகணுமா? முடியலடா சாமி, தாங்க முடியல. நான் வேணும்னா உங்க ஸ்கூலுக்கு போன் பண்ணி பேசட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. சரி, நான் போகல. சரி, நம்ம வீட்ல ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, அதை கொண்டாடணும்ல. அதனால உன் கையாலேயே ஸ்வீட் செஞ்சு எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்து கொடு. சரிங்க அண்ணி.